என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? லேட்டா கிடைக்கிற நெறைய விஷயம் நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்கா கூட இருக்கும்ன்ட்டு. அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் தான் என் லைஃப்ல நடந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். அது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. அதுல பார்த்தீங்கன்னா, லைக் ஐ அம் தேங்க்ஃபுல் தே கேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நெறைய கண்டிஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் அப்ளை பண்ணல. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ன்னு ரெக்யர் பண்ண கம்பெனி அதுதான். ஆக்சுவலா ஐ ரெஸ்பெக்ட் தட். அப்படி ஒரு கோர்ஸுக்கு வந்து அவங்க தனியா இது பண்ணதே நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா மத்தபடி கார்ப்பரேட்ஸ்லயோ மத்த எதுலயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸே ரிக்வயர்மென்ட்ல போட மாட்டாங்க. ஸோ வந்து லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நானே சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு உள்ளேயும் போயிட்டேன். லைக் ஜாபும் கிடைச்சிருச்சு அந்த ஜாபு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு செம்ம ஸ்ட்ரிக்ட் அந்த கம்பெனி. யூனிஃபார்ம் போடணும். லைக் யூனிஃபார்ம் வந்து நெறைய கம்பெனிஸ்ல அலோ பண்றாங்க. ஸ்டில் யூனிஃபார்ம் போடணும். 6:30க்கு மேல நிக்கக்கூடாது. லைக் நெறைய கண்டிஷன்ஸ். அதே மாரி யூனிஃபார்ம்ல வந்து வெளில எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து, அவங்களோட ஆஃபீஸ் ரெப்புடேஷன் வந்து போயிடும். அதே பொண்ணுங்க பசங்ககிட்ட பேசக்கூடாது. பசங்க பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது. லைக் அப்படி ஏன்னா லைக் கொஞ்சம் ஓல்ட் கம்பெனி. கைண்ட் ஆஃப் 100 இயர்ஸ் ஓல்ட் கம்பெனி. அதனால அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க ஸ்டில் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸ்டில் அதெல்லாமே இருக்கு அந்த கம்பெனில. நான் எதுவும் தப்பு சொல்லல. அது அவங்களோட ரெப்புடேஷனா இருக்கலாம். லைக் அவங்க வந்து ஃபாலோ பண்ற கல்ச்சரா கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ஷான ஒரு இதுவா தான் இருந்துச்சு. அதே மாரி வந்து ஆ லைக் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதாங்க. லைக் சுடிதார் போடக்கூடாது. சாட்டர்டேஸ் மட்டும் கலர் யூனிஃபார்ம் லைக் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் மாரி தான் இருந்துச்சுக்கோங்க. என்னதான் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாலும் எனக்கு அந்த கம்பெனி வந்து பிடிக்கல எனக்கு. சோ ஐ தாட் ஆஃப் கெட்டிங் அவுட் ஆஃப் தட் கம்பெனி. ஆனா எனக்கு நாலேட்ஜே கிடையாது. மத்த எந்த புரோகிராமிங் எதுவுமே கிடையாது. சோ வந்து ஆப்வியஸா என்ன பண்ணுவோம்? ரெஃபரல் வந்து கேட்போம். அதே மாரி வந்து ரெஃபரல் கேட்க ஆரம்பிச்சேன். ஆ லைக் ரெஃபரல் கேட்கும்போது என்னன்னா, ஐ காட் த ஜாப் ஆல்சோ ஆன் த ரெஃபரல். ரெஃபரல்ல ஒரு எம்என்சி கம்பெனில ஒரு நல்ல எம்என்சி கம்பெனில வந்து ஜாப் வந்து கிடைச்சுச்சு. ஒரு ரெஃபரல்ல எங்க எங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட் மூலமா அந்த ஜாப் வந்து கிடைச்சுச்சு. ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்டும் எனக்கு வேண்டாம் மாதிரி. அதே மாரி 1 வீக் கேப் ஆஃபீஸ்ல. எனக்கு வந்து அப்ப எந்த நாலேட்ஜுமே இல்ல. சோ வந்து அதுக்கு நடுவுல ஒண்ணு நடந்துச்சு என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு என்னோட காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ திடீர்னு ஒரு லிங்க் அனுப்புறா. நான் இப்ப வொர்க் பண்ற ஒரு கம்பெனிக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சா. சோ எனக்கு ரேண்டமா தான் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணேன். சரி நாங்க எப்பயுமே வந்து எந்த ஜாப் வந்தாலும் லைக் வி வில் எக்ஸ்சேஞ்ச் இல்ல. லைக் ஜாப் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் அனுப்பிட்டு நான் அப்ளை பண்ணுவோம். அதே மாரி அது வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். அதுலருந்து எனக்கு எந்த நோட்டீஸுமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, லைக் இவங்க ரெஃபர் பண்ண அந்த கம்பெனிலருந்து லைக் ஐ காட் செலக்டட் அண்ட் எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. லைக் பே பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கம்பெனில வாங்குன அதே பே தான் எனக்கு. லைக் ஃபர்ஸ்ட் கம்பெனில 15 அப்பலாம் தான் வாங்கிட்டு இருந்தேன். அதே தான் இதுலயும் பேன்றாங்க. 1 வே கேப் லைக் நான் வந்து ஈசிஆர் வரைக்கும் டிராவல் பண்ணணும். நான் வந்து இருக்கிறது மவுண்ட் ரோட் கிட்ட. அந்த மாரி. சரி எப்படி டிராவல் அது இதுன்னு லைக் நைட் ஷிஃப்ட் இருக்கு. ஸோ எனக்கு சுத்தமா ஐடி பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு ஜாப்லாம் கிடைச்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் அந்த ஜாப வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன் ரிஜெக்ட் பண்ணேன்னு நிஜமாவே தெரியாது. இப்ப அந்த அக்கா அந்த வீடியோ பார்த்திருந்தா கூட சாரி. பட் லைக் ஏன் ரிஜெக்ட் பண்ணேன்னு தெரியல. அந்த அக்கா அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நார்மலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டில் நான் ஏன் அன்னைக்கு அந்த ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்ணேன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. ஐ காட் சோ கன்ஃப்யூஸ். எதுக்கு நம்ம அத அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் ஐ அம் சோ டிப்ரஸ்ட். என்ன ஒரு ஐடி ஜாப் வந்துச்சு. நம்ம அத மிஸ் பண்ணிட்டோம். ஒரு ரெஃபரல் மூலமா வந்துச்சு. நம்ம அத ஏன் மிஸ் பண்ணோம்? எனக்கு இன்னும் இருந்துச்சு நம்ம ரெஃபரல் மூலமா போக்கூடாதுன்ட்டு. அது கிடைச்சுனா எனக்கு அதான் மைண்ட் செட். இப்ப ரெஃபரல் மூலமா உள்ள போயிட்டோம் அதே இருக்குமே அப்டின்னும் இருந்துச்சு. நீங்க கேட்கலாம் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ரெஃபரலா இருந்தா என்னம்மா? இல்லன்னா என்னம்மான்னு புரியுது எனக்கு அது. பட் ஆனா ஸ்டில் வந்து ஏதோ அந்த தாட் ஆஃப் மைண்ட்ல வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த ஆஃபர் லெட்டர. அதுக்கப்புறமா லைக் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆஃபீஸ்ல எனக்கு பிரஷர் தாங்க முடியல. என்னால வொர்க் பண்ணவே முடியல. நான் என்ன பண்ணேன், வொர்க் வந்து குவிட் பண்ணிட்டேன். ஒரு 7, 8 மந்த்ஸ் வரைக்கும் வொர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால முடியல சொல்லிட்டு நான் வந்து லைக் ஐ குவிட் மை ஜாப். ஸ்லோலி லைக் ஆஃப்டர் குவிட்டிங்னா லைக் 2 மாசம் கழிச்சு நான் மேல குவிட் பண்றேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சான்னு சொன்னேன். லைக் அது வந்து லைக் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு லிங்க். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எனக்கு வந்து. என்னடா இதுன்ற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த லிங்க்ல லைக் அதுக்கப்புறமா அந்த வொர்க் ப்ராசஸ் ஆரம்பிச்சுச்சு. லைக் 3 லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ கிராக் பண்ணேன். லைக் ஐ காட் செலக்டட் ஃபைனலி. என்னால நம்பவே முடியல. நான் வந்து அந்த கம்பெனில வந்து நான் ஜாயின் பண்ணேன்ட்டு. நான் ரெஃபரல் சொன்னேன்ல. அந்த கம்பெனிய விட லைக் இங்க எனக்கு பே அதிகம். அதே மாரி என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. லைக் நானா ஓனா வந்து லைக் கிராக் பண்ணி இன்டர்வியூஸ லைக் ஐ ஜாயின் தேர்.
இப்போ வந்து லைக் ப்ரமோஷன்ல வந்து லைக் நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்கேன் அந்த கம்பெனில. சோ அதுதான். அதுக்கப்புறம் இந்த வொர்க் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன். மைட் பி நான் அந்த ஆஃபர நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, லைக் நல்லதா கூட இருந்திருக்கலாம். பட் இப்ப கிடைச்சது அத விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியோ அப்படின்னு எனக்கு ஸ்டில் ஐ ஃபீல் தட். இதுவுமே அத விட லைக் ஒரு நல்ல எம்.என்.சி கம்பெனி தான். சோ அதான் கைஸ். சம்டைம்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து டிலே ஆகுற நெறைய விஷயம் நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸா கூட இருக்கும். அதுக்காக நீங்க எப்பவுமே ரிக்ரெட் பண்ணாதீங்க. ட்ராமடைஸ் ஆகாதீங்க. இஃப் இட் இஸ் யுவர்ஸ், இட் வில் கம் டூ யூ டெஃபினட்லி. பாய்.